யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரெண்டிஸ் ஜாப். ஸோ இதோட அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.unionbankofindia.co.in. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ல இருந்துமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு ஹார்ட் காப்பி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இது தான் ஸ்டேட் வைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ ஓப்பனிங்ஸ் அன்ரிசர்வ்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் சொல்லிட்டு பிடபிள்யூபிடி ஸோ எல்லாத்துக்குமே எவ்வளோ ஓப்பனிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் சீட்ஸ் வந்து எப்படி வந்து அலோகேட் பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே இங்கே வந்து டீட்டெயில்டாக இருக்குது. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அண்ட் இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இல்லை இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ட்ரைனிங் பீரியட் 1 இயர் இருக்குன்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெனிஃபிட் அடிஷ்னல் பெனிஃபிட் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த பிடிஎஃப்பில் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சுருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஓடிபி அண்டு உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் அவங்க சைட்லேருந்து ஷேர் பண்ணணும். எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இல்லை உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்லாம் ஷேர் பண்ணணும்னா அந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவாக இருக்க நம்பர் அண்ட் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி https://nats.education.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா நான் ஒரு மெயில் ஐடி அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லாகின் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடியும் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து info@bfsissc.com. ஸோ இந்த இமெயில் ஐடியிலேருந்து தான் உங்களுக்கு ஃப்யூச்சராக எல்லா இமெயில்ஸுமே வரும். அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் யூபிஐ எது மூலயமாவும் வந்து பே பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன இமெயில் ஐடியிலேருந்து ரெசிப்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து நான் ரீஃபண்டபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணலை, இன்கேஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது இல்லை பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட இமெயிலை சென்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஹார்ட் காப்பி எதுவுமே வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. எக்ஸாம்க்கு எப்படி வரணும் அண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க எல்லா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக நம்ம அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ். அண்ட் இதுமாரி வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஜாப் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.